ஹலோ கைஸ், வெல்கம் டு எஜுகேஷன் இஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆல்ஃப்ரெட் லார்ட் டென்னிசன் எழுதின உல்லிசஸ் அப்படிங்கிற போயமோட சம்மரியாக பார்க்க போகிறோம். இந்த போயம் பார்த்தீங்கன்னா ட்ராமட்டிக் மோனோலாக் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் எழுதியிருக்காங்க. மோனோலாக் அப்படின்னா ஒரே ஒருத்தர் மட்டும் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. டைலாகில் ஒரு 2-3 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் பேசுகிறதுக்கு இன்னொருத்தர் ரீப்ளே பண்ணுவாங்க. ஆனால் மோனோலாகில் ஒருத்தர் மட்டும் நின்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த போயமில் உல்லிசஸ் அப்படிங்கிற கிங்கு தன்னோட மக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. உலிசஸ் இத்தாக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு கிங்கு. அவருக்கு நிறைய ட்ராவல் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ ட்ரோஜன் வாரில் போயிட்டு ஃபைட் பண்ணிவிட்டு தன்னோட ஊருக்கு திரும்ப வராரு. திரும்ப வந்து தன்னோட மக்கள்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்காரு. அதுதான் இந்த போயமில் ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. இட் லிட்டில் ப்ராஃபிட்ஸ் தட் அன் ஐடில் கிங் பை தி ஸ்டில் ஹார்த் அமாங் தீஸ் பேரன் கிராக்ஸ். ஒரு கிங்காக ஒரே நாட்டுக்குள்ளே ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு உலிசஸ் சொல்கிறாரு. இத்தாக்கா அப்படிங்கிறது பாறைகள் நிறையா இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டு. இந்த ஊரில் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே இல்லை. அதனால் உலிசஸ்க்கு ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மேட்ச்ட் வித் அன் ஏஜ்டு ஒய்ஃப் ஐ மீட் அண்ட் டோல் அன்ஈக்குவல் லாஸ் அண்ட் டு எ சேவேஜ் ரேஸ். உலிசஸோட ஒய்ஃபுக்கும் ரொம்பவே வயசாயிடுச்சு. இந்த இத்தாக்கா அப்படிங்கிற நாட்டில் இருந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருக்கிற நாகரிகம் தெரியாத மக்களுக்கு புதுசாக லாஸ்லாம் கொண்டு வரணும். அவங்களுக்கு சட்டம் போடணும். இது பண்ணக்கூடாது, இது பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவருக்கு ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. தட் ஹோட் அண்ட் ஸ்லீப் அண்ட் ஃபீட் அண்ட் நோ நாட் மீ. இங்கே இருக்கிற மக்கள்லாம் நிறையா சொத்து சேர்த்து வச்சுக்குவாங்க, தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க. இதை தவிர அவங்களுக்கு எதுவும் தெரியாது. உலிசஸை பற்றி கூட அவங்க யாருக்கும் முழுசாக தெரியாது. உலிசஸ் யார், அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அவர் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படிங்கிறது இந்த மக்களுக்கெல்லாம் தெரியாது அப்படின்னு உலிசஸ் சொல்கிறாரு. ஐ கெனாட் ரெஸ்ட் ஃப்ரம் ட்ராவல், ஐ வில் ட்ரிங்க் லைஃப் டு த லீஸ். அவரால் ட்ராவல் பண்ணுறதை நிப்பாட்ட முடியாது. அவருக்கு இன்னும் நிறைய இடங்களை பார்க்கணும், நிறைய இடங்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. இந்த லைஃப்பை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக அனுபவிக்கணும் அப்படின்னு உலிசஸ் சொல்கிறாரு. ஆல் டைம்ஸ் ஐ ஹவ் என்ஜாய்டு கிரேட்லி, ஹாவ் சஃபர்ட் கிரேட்லி, போத் வித் தோஸ் தட் லவ் மீ அண்ட் அலோன். அவர் இந்த மாதிரி நிறையா ட்ராவல் பண்ணும்போது பல நேரங்களில் அவர் என்ஜாயும் பண்ணியிருக்காரு, பல நேரங்களில் கஷ்டமும் பட்டிருக்காரு. சந்தோஷமும் துக்கமும் அவர் தனியாக இருக்கும்போதும் அனுபவிச்சிருக்காரு, அவருக்கு பிடிச்சவங்க அவங்கள சுற்றி இருக்கும் போதும் இதை அனுபவிச்சிருக்காரு. ஆன் ஷோர் அண்ட் வென் த்ரோ ஸ்கட்டிங் ட்ரிஃப்ட்ஸ் த ரைனி ஹேட்ஸ் வெக்ஸ்ட் த டிம் சி. அவர் கரையில் இருக்கும்போதும் சரி, இல்லை கடலில் கப்பலில் மழை புயல் இருக்கக்கூடிய நேரத்தில் போயிட்டு இருக்கும்போதும் சரி, இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் அவர் நிறையா அனுபவிச்சிருக்காரு. ஐ ஆம் பிகம் அ நேம் ஃபார் ஆல்வேஸ் ரோமிங் வித் அ ஹங்க்ரி ஹார்ட். இவர் நிறையா ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இவரை நிறையா மக்களுக்கு தெரியும். இவர் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவர், நிறையா விஷயங்களை புதுசாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் இருக்குது. மச் ஹாவ் ஐ சீன் அண்ட் நோன் சிட்டிஸ் ஆஃப் மென் அண்ட் மேனர்ஸ், கிளைமேட்ஸ், கவுன்சில்ஸ், கவர்மெண்ட்ஸ். உலிசஸ் நிறையா மக்களை மீட் பண்ணியிருக்காரு. அவங்களோட லைஃப் ஸ்டைல், கல்ச்சர்லாம் வித்தியாசமாக நிறைய விஷயங்களை வித்தியாசமான கிளைமேட்ஸ், வித்தியாசமான கவர்மெண்ட்ஸ்லாம் நிறையா இவர் பார்த்துருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாரு. மை செல்ஃப் நாட் லீஸ்ட் பட் ஹானர்ட் ஆஃப் தெம் ஆல். இவர் ட்ராவல் பண்ணுறப்ப எந்த இடத்துக்கு போனாலும் இவருக்கான மரியாதையும் ரெஸ்பெக்டையும் மக்கள் இவருக்கு கொடுக்குறாங்க. அண்ட் ட்ரங்க் டிலைட் ஆஃப் த பேட்டில் வித் மை பியர்ஸ் ஃபேர் ஆன் த ரிங்கிங் பிளைன்ஸ் ஆஃப் விண்டி ட்ராய். ட்ரோஜன் வாரில் போயிட்டு இவர் பார்ட்டிசிபேட் பண்ணப்போ அந்த சண்டையை இவர் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்காரு. இவரோட சொந்த ஊர்லேருந்து ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டு அந்த ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாலும் நிறையா சோல்ஜர்ஸ் கூட சேர்ந்து சண்டை போடுறது இவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கு. ஐ எம் அ பார்ட் ஆஃப் ஆல் தட் ஐ ஹாவ் மெட். இவர் மீட் பண்ண எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் இவர் ஒரு பெரிய பார்ட்டாக இருந்திருக்காரு. எட் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அன் ஆர்ச் வேர் த்ரோ கிளீம்ஸ் தட் அன்ட்ராவல்டு வேர்ல்டு ஹூஸ் மார்ஜின் ஃபேட்ஸ் ஃபார் எவர் அண்ட் ஃபார் எவர் வென் ஐ மூவ். இவர் பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி பல எக்ஸ்பீரியன்ஸஸை ஃபீல் பண்ணியிருந்தாலும் அவருக்கு இன்னும் அந்த ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை தீரலை.
இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய இடங்களுக்கு அவர் போயிட்டு வந்திருந்தாலும் இன்னும் அவர் பார்க்க வேண்டிய இடங்கள் இந்த உலகத்தில் ரொம்பவே நிறைய இருக்குது. அதெல்லாம் போய் பார்க்கணும், அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு உலிசஸ் ரொம்ப ஆசைப்படுறாரு. ஹவு டல் இட் இஸ் டு பாஸ், டு மேக் அன் எண்ட், டு ரஸ்ட் அன்பர்னிஷ்ட், நாட் டு ஷைன் இன் யூஸ். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே டல்லான போரான ஒரு விஷயம் அப்படின்னு உலிசஸ் சொல்கிறாரு. ஒரு போர் வாளை நம்ம யூஸ் பண்ணாமல் ஒரே இடத்துல வச்சுருந்தோம் அப்படின்னா அது துருப்பிடிச்சிரும். வாரில் அந்த போர் வாளை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அது ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும், நாம் ஒரே இடத்துல இல்லாமல் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆஸ் தோ டு நம்ம வாழ்க்கையை வாழ்கிறது அப்படிங்கிறது சும்மா மூச்சு விட்டுட்டு இருக்கிறது மட்டும் வாழ்க்கையை வாழ்கிறது கிடையாது. நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம செய்கிறப்ப தான் நம்ம உண்மையாகவே இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னு அர்த்தம். லைஃப் பைல்ட் ஆன் லைஃப் வேர் ஆல் டூ லிட்டில் அண்ட் ஆஃப் ஒன் டு மீ லிட்டில் ரிமைன்ஸ். நம்ம மனுஷங்களுக்கு பல ஜென்மங்கள் இருக்குது. நம்ம இறந்தாலும் திரும்ப இன்னொரு ஜென்மத்தில் பிறப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி எத்தனை ஜென்மம் எடுத்து பிறந்தாலும் உலிசஸோட ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு அந்த ஜென்மங்கள்லாம் பத்தாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் அவரோட டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா உலிசஸ்க்கு வயசாயிடுச்சு. அவர் கிட்டத்தட்ட அவரோட வாழ்க்கை முடிய போகிற தருணத்தில் இருக்கார். பட் எவ்ரி ஆர் இஸ் சேவ்டு ஃப்ரம் தட் எட்டர்னல் சைலன்ஸ், சம்திங் மோர், எ பிரிங்கர் ஆஃப் நியூ திங். அவரோட வாழ்க்கை முடிய போகிற தருணத்தில் இருந்தாலும் அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் அவருக்கு புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஓப்பன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் வைல் இட் வேர் ஃபார் சம் 3 sons டு ஸ்டோர் அண்ட் ஹோல்ட் மை செல்ஃப். இன்னும் இருக்கக்கூடிய ஒரு சில வருஷங்களை சும்மா வீட்டிலே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுட்டு எதுவும் பண்ணாமல் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப டிஸ்கிரேஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், ரொம்பவே மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு உலிசஸ் சொல்கிறாரு. அண்ட் திஸ் கிரே ஸ்பிரிட் ஏர்னிங் இன் டிசைர் டு ஃபாலோ நாலேஜ் லைக் எ சிங்கிங் ஸ்டார் பியாண்ட் த அட்மோஸ்ட் பவுண்ட் ஆஃப் ஹியூமன் தாட். அவருக்கு வயசாகிடுச்சுனாலும் இன்னும் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மனுஷங்களுக்கு தெரியாத, மனுஷங்களால் யோசிக்கவே முடியாத விஷயங்களை கூட எல்லா லிமிட்டையும் தாண்டி போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு உலிசஸ் ஆசைப்படுறாரு. திஸ் இஸ் மை சன், மைன் ஓன் டெலமேக்கஸ், டு ஹூம் ஐ லீவ் த ஸ்கெப்சர் அண்ட் தி ஐலே. உலிசஸ் இப்போ அவரோட பையன் டெலமேக்கஸை மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் போனதுக்கப்புறம் இந்த நாட்டை டெலமேக்கஸ் தான் பார்த்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. Well loved of me, discerning to fulfill this labor. உலிசஸ் அவரோட பையனை ரொம்பவே லவ் பண்ணுறாரு. ஒரு கிங்காக அவரோட வேலைகளை ரொம்ப கரெக்டாக பண்ணுவார் அப்படின்னு உலிசஸ் நம்புகிறாரு. By slow prudence to make mild a rugged people and throw soft degrees, subdue them to the useful and the good. டெலமேக்கஸ் ரொம்பவே பொறுமையாக முடிவுகளை கரெக்டாக எடுப்பார். இந்த நாகரிகம் தெரியாத மக்களுக்கு நாகரிகத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக இந்த இத்தாக்கா நாட்டை அவர் மாற்றுவார் அப்படின்னு உலிசஸ் சொல்கிறாரு. மோஸ்ட் பிளேம்லெஸ் இஸ் ஹீ. உலிசஸோட பையனை யாராலையும் எந்த குறையும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவர் கரெக்டாக இருப்பார். Centered in the sphere of common duties, descend not to fail in offices of tenderness, and pay meet adoration to my household gods when I am gone. நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் என்னோடய வீட்டையும் சரி இந்த நாட்டையும் சரி டெலமேக்கஸ் ரொம்பவே கேர் எடுத்து நல்லா பார்த்துக்குவார். தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் ரொம்பவே கரெக்டாக செஞ்சு முடிப்பார் அப்படின்னு உலிசஸ் சொல்கிறாரு. He works his work, I mine. ஸோ டெலமேக்கஸ் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். அதனால் நான் என்னோடய வேலையை பார்க்குறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உலிசஸோட வேலை என்ன அப்படின்னா இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ அதை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு உலிசஸ் சொல்கிறாரு. There lies the port, the vessel puffs has Nile, there gloom the dark, broad seas.
உலிசஸ் இப்போ பக்கத்தில் இருக்கிற துறைமுகத்தை பார்க்குறாரு. அங்கே அவரோட கப்பலில் ரொம்பவே வேகமாக காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி ரொம்பவே பெரிய அகலமான டார்க்கான கடல் இருக்குது. மை மெரினர்ஸ் சோல்ஸ் தட் ஹாவ் டாய்ல்ட் அண்ட் ராட் அண்ட் தாட் வித் மீ. இப்போ உலிசஸ் அவர் கூட ட்ராவல் பண்ணுறவங்களை பற்றி சொல்கிறாரு. அவங்க எல்லாரும் இவர் கூடவே சேர்ந்து நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இவரை மாதிரியே நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் இவரை மாதிரியே சிந்திச்சிருக்காங்க. தட் எவர் வித் அ ஃப்ராலிக் வெல்கம் டுக் த தண்டர் அண்ட் த சன்ஷைன் அண்ட் அப்போஸ்ட் ஃப்ரீ ஹார்ட்ஸ் ஃப்ரீ ஃபோர் ஹெட்ஸ். தண்டர் மாதிரியான துன்பம் வந்தாலும் சரி, சன்ஷைன் மாதிரியான இன்பம் வந்தாலும் சரி, அவங்க உலிசஸ் கூட சேர்ந்து இந்த துன்பத்தையும் இன்பத்தையும் ஏற்றுக்கிட்டாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் ரொம்பவே தைரியமாக ஓப்பன் மைண்டடாக உலிசஸ் கூட சேர்ந்து அந்த பிரச்சனையை இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. யூ அண்ட் ஐ ஆர் ஓல்ட். ஓல்ட் ஏஜ் ஹேத் எட் ஹிஸ் ஹானர் அண்ட் ஹிஸ் டாயில். டெத் க்ளோசஸ் ஆல் பட் சம்திங் ஏர் த எண்ட். சம் ஒர்க் ஃபார் நோபல் நோட் மே எட் பி டன். நாட் உலிசஸ்க்கும் சரி, அவர் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் சரி வயசாகிடுச்சு. பட் என்ன தான் வயசாக இருந்தாலும் இன்னமும் அவங்களால ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும். கூடிய சீக்கிரம் அவங்க எல்லாரும் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால எதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஆனால் இறக்குறதுக்கு முன்னாடி நிறையா ஹீரோயிக்கான விஷயங்களை பண்ணிட்டு தான் இறப்பாங்க அப்படின்னு உலிசஸ் சொல்கிறாரு. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் கடவுள்கள் கூடயே சண்டை போட்டிருக்கோம். அதனால் எங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் கடவுள் கூட சண்டை போட்டிருக்கோம் அப்படிங்கிறத ட்ரோஜன் வாரை சொல்கிறாரு. ட்ரோஜன் வாரில் நிறையா டெமி காட்ஸ் கூட இவர் சண்டை போட்டிருக்காரு. த லைட்ஸ் பிகின் டு ட்விங்கிள் ஃப்ரம் த ராக்ஸ். த லாங் டே வேன்ஸ். த ஸ்லோ மூன் கிளைம்ஸ். த டீப் மோன்ஸ் ரவுண்ட் வித் மெனி வாய்ஸஸ். வீடுகளெல்லாம் விளக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. சூரியன் மறையுது. நிலா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துகிட்டு இருக்கு. மக்கள் அவங்களுக்குள்ளே பேசிக்கிற சத்தமும் கடல் அலையோட சத்தமும் ஒரு முணுமுணுப்பாக இவருக்கு கேட்டுட்ருக்கு. கம் மை ஃப்ரெண்ட்ஸ், டி இஸ் நாட் டூ லேட் டு சீக் அ நியூயர் வேர்ல்டு. உலிசஸ் அவர் கூட ட்ராவல் பண்ணுறவங்கள கூப்பிடுறாரு. என்னதான் வயசாக இருந்தாலும் இது இன்னமும் லேட்டு கிடையாது, நம்ம எப்போ வேணாலும் ட்ராவல் பண்ணலாம், ஸோ எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. புஷ் ஆஃப் அண்ட் சிட்டிங் வெல் இன் ஆர்டர் ஸ்மைட் த சவுண்டிங் ஃபரோஸ். எல்லோரும் கப்பலில் ஏறுங்க, கப்பலை கரையிலிருந்து நகர்த்துங்க, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு உலிசஸ் சொல்கிறாரு. ஃபார் மை பர்பஸ் ஹோல்ஸ் டு சைல் பியாண்ட் த சன்செட் அண்ட் த பேட்ஸ் ஆஃப் ஆல் த வெஸ்டர்ன் ஸ்டார்ஸ் அன்டில் ஐ டை. சூரியன் மறையிறத கரையிலிருந்து பார்க்குறப்ப அந்த சூரியன் கடலுக்குள்ளார போகிற மாதிரி தெரியும். ஆக்சுவலி அந்த சூரியன் கடலுக்குள்ளே போகாது, ஆனால் இங்கேருந்து பார்க்குறப்ப அது கடலுக்குள்ளே போகிற மாதிரி தெரியும். அந்த கடலுக்குள்ளே போகிற இடத்தையும் தாண்டி நான் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு உலிசஸ் சொல்கிறாரு. சாகரத்துக்குள்ளார எவ்வளோ தூரத்துக்கு அவரால் போக முடியுமோ அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு உலிசஸ் சொல்கிறாரு. It may be that the gulfs will wash us down. It may be we shall touch the happy isles and see the great Achilles whom we know. நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப மேபி கடலுக்குள்ளே நம்மளோட கப்பல் மூழ்கி போயிடலாம். அப்படி மூழ்கிடுச்சு அப்படின்னா நாம் ஹாப்பி ஐல்ஸ்க்கு போவோம். ஹாப்பி ஐல்ஸுங்கிறது என்னென்னா, க்ரீக்கில் ஏன்ஷியன்ட் ஹீரோஸ்லாம் இறந்ததுக்கப்புறம் இந்த ஹாப்பி ஐல்ஸுக்கு தான் போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ ஒருவேளை நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம கப்பல் மூழ்கிடுச்சு அப்படின்னா நாமளும் அந்த ஹாப்பி ஐல்ஸுக்கு போவோம் அப்படின்னு உலிசஸ் சொல்கிறாரு. அப்படி அந்த ஹாப்பி ஐல்ஸ்க்கு போகிறப்ப அங்கே அகிலஸ்ங்கிறவரும் ட்ரோஜன் வாரில் ஃபைட் பண்ண ஒரு ஹீரோ, அவரை அந்த ஹாப்பி ஐல்ஸில் போயிட்டு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு உலிசஸ் சொல்கிறாரு. ஒருவேளை அந்த கப்பல் மூழ்கிடுச்சு அப்படின்னா. தோ மச் இஸ் டேக்கன் மச் அபைட்ஸ். உலிசஸ்க்கு வயசாகிட்டதுனால அவருக்கு சின்ன வயசில் இருந்த நிறைய ஹீரோயிக் குவாலிட்டிஸ் எல்லாம் இப்போ போயிடுச்சு. பட் இருந்தாலும் இன்னும் அதெல்லாம் முழுசாக போகலை அப்படின்னு உலிசஸ் சொல்கிறாரு.
And though we are not now that strength which in old days moved earth and heaven. இருந்தாலும் யங் ஏஜில் இருந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து இப்போ இல்லை. யங் ஏஜில் எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால எர்த்தையும் ஹெவனையும் மூவ் பண்ண முடியும், அந்த அளவுக்கான ஸ்ட்ரென்த்து அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு உல்லிஸஸ் சொல்கிறாரு. தட் விச் வி ஆர். பட் என்னதான் இருந்தாலும் இப்போயும் நாங்கள் அதே மனுஷங்க தான். அதனால் இப்போவும் எங்களுக்குள்ள அந்த ஹீரோயிக் குவாலிட்டிஸும் ஸ்ட்ரென்த்தும் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும் அப்படின்னு உல்லிஸஸ் சொல்கிறாரு. ஒன் ஈக்குவல் டெம்பர் ஆஃப் ஹீரோயிக் ஹார்ட்ஸ். அவங்களோட மைண்டும் ஹார்ட்டும் இன்னமும் ரொம்பவே தைரியமாக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மேட் வீக் பை டைம் அண்ட் ஃபேட் பட் ஸ்ட்ராங் இன் வில். வயசாகிட்டதுனால அவங்களோட பாடி வேணும்னா வீக்காக இருக்கலாம், ஆனால் அவங்களோட மனசு இன்னும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. டு ஸ்ட்ரைவ், டு சீக், டு ஃபைண்ட் அண்ட் நாட் டு ஈல்ட். இன்னும் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, அவங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு, நிறையா லேர்ன் பண்ணுறதுக்கு அவங்களோட மனசு ரெடியாக தான் இருக்குது. இதை கண்டிப்பாக கிவ் அப் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு உல்லிஸஸ் சொல்கிறாரு. இதோட இந்த போயம் முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது போயம் இல்லை ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.